கடகராசி கடகத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்றிருக்காரு. எப்பவுமே குரு நிற்கிற இடம் சரியில்லைன்னு ஒரு சின்ன ஒரு கருத்து இருக்கும். ஆனால் அவர் உச்சம் பெற்ற ஒரு கிரகத்தில் இருக்கும்போது உண்மையாகவே அந்த கடகத்துக்கு சூப்பர் வேல்யூ இருக்குது. அடுத்தது இவ்வளோ வருஷமாக எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த 2026 ஒரு நல்ல ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். பதவி இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாம் இருக்கா. நான் பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணத்துக்கு உண்டான வழியும் உங்களுக்கு கிடைச்சிடும். முக்கியமான விஷயம் சட்ட சிக்கல். ஏதாவது ஒரு பிரச்சனையில் கண்டிப்பாக வந்து ஒரு டாக்குமெண்ட்டோ ஒரு கையெழுத்து ரீதியாகவோ ஏதாவது சிக்கியிருப்பீங்க. நிறைய கடன் தொல்லையில் நீங்கள் மூவ் பண்ணி அதுலேயும் சிக்கியிருப்பீங்க. அதுக்கு விடுவு காலம் இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. கேது உங்களுக்கு 2ல் இருந்தாலும் ஒரு நல்ல ஞானத்தை கொடுப்பாரு. இந்த கேது பகவான்கிறது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்று எல்லாரும் கெட்டதுன்னு சொன்னால் இந்த வருஷம் ஆனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு ராகு கேது கொடுக்கும். குரு பகவானுடைய அமைப்பு அங்கே குரு சந்திர யோகம். அங்கே உங்களுக்கு சளி தொந்தரவு, செவ்வாய் நீசமம் பெறக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதுனால சளி தொந்தரவும் மனநில குழப்பம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு ஒரு நல்ல பணவரவுக்கு உண்டான ஒரு யோகம் உங்களை தேடி வருது. ஏதாவது கட்சியில் புகைப்படத்துறையிலெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலம்னே சொல்லலாம். சித்திரை அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் பின்ன நின்று செயல்படக்கூடிய விஷயம் முன்னாடி நிற்கலாம். உங்களுடைய ஃபேஸ் வந்து நல்ல வேல்யூபிளாக இருக்கக்கூடிய ஒரு காலம் நிச்சயம் உண்டு. அதில் இந்த சித்திரை வைகாசி அப்படிங்கிறதுல வந்து உங்களை சூப்பர் அமைப்புக்கு கொண்டு போயிடும். ஒரு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு சிறந்த ஒரு வழிபாடு.